வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்னோட 100 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் நாள் 3 காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஷூ எல்லாம் மாட்டிட்டு ரன்னிங்க்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜூன் 16, நேற்று ஜூன் 15. நேற்று என்னால் வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த 100 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி 3வது நாளே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்னு நான் நினைக்கல. இன்றைக்கி நான் ஓட போகிற கிலோமீட்டர்ஸ் 5.3 கிலோமீட்டர்ஸ். ஒரு 2.1 கிலோமீட்டர்ஸ் எடுத்து லைட்டாக ஒரு வாக்கை போட்டேன். நான் ஓடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் என்னால் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஓட முடியல. அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து மறுபடி ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை யாரை பற்றி யோசிக்காமல் போய் பண்ணுங்கள். அவன் இப்படி நினைப்பான், இவன் அப்படி நினைப்பான் அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. பின்னாடி பேசுகிற எவனும் நமக்கு ஒரு கஷ்டம்னா வரவே மாட்டாங்க. நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும். வெற்றிகரமாக 5.3 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கை முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் இது வரைக்கும் 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 3 வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுக்கு வந்ததும் ஒரு நண்பர் நம்மளை வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா. அப்படி அவரு கூட கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் எதையோ மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா டக்குன்னு காலை தூக்கிட்டாப்புல. நம்ம நண்பர் காலை கடன் எல்லாமே முடிச்சுட்டு போகிற வழியில் டக்குன்னு நின்ட்டாப்புல. என்னன்னு பார்த்தா, புலி பசிச்சாலும் புல்லை திங்காது, ஆனால் நான் திம்பேன் அப்படிங்கிற மாதிரி புல்லை திங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு தரமான போஸை போட்டுட்டு இன்றைக்கி என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.